மாசிக்கு மாசி சீரியல்ல பார்த்தீங்கன்னா, மனோஜின் ஸ்டோர் ரூம்ல ரோகிணிய பார்த்த விஜயா, அங்கிருந்த கேமரா மூலம் ரோகிணிய கண்டபடி திட்டுகிறார். மேலும் ஒவ்வொரு ஊராக "நீ ஆண்கள தேடி அலைகிறாயா? இப்படி காசுக்காக எல்லாம் செய்கிறாயா?" அப்படின்னு சொல்லி மிக கேவலமாக பேசுகிறார். இதனால் கோபமடைந்த ரோகிணி, அங்கிருந்த கேமராவ அடித்து உடைத்து விடுகிறார். மேலும் "உன்னுடைய அம்மா இப்படியெல்லாம் பேசுகிறார். ஒரு மனிதனாக கூட நீ இத தட்டி கேட்கல. இதற்கெல்லாம் அவர் அனுபவிப்பார்" என்று திட்டிவிட்டு செல்கிறார். இதைத் தொடர்ந்து ரோகிணி கிறிஸ மருத்துவமனைக்கு அழைத்து வாரார். அங்க முத்துவும் மீனாவும் என்ன நடந்ததுன்னு சொல்லி விசாரிக்க, கிறிஸ் தலைவலி அப்படின்னு சொல்கிறார். எதனால என்று முத்து கேட்க, அம்மா வீட்டுல பாட்டி கூட சண்டை போடும் போதும், மனோஜ் டாடியுடன் சண்டை போடும் போதும், சிந்தாமணியுடன் பேசும் போதும் தனக்கு தலைவலி வருகிறது என்று கூறுகிறார். இதனால் முத்துவும் மீனாவும் அறிவுரை வழங்க, எனக்கு யாருடைய அறிவுரையும் வேண்டாம் என்று கூறி ரோஹிணி அங்கிருந்து கிளம்புகிறார். இன்னொரு பக்கம் மீனாவின் வீட்டிற்கு அவரது அம்மாவின் நண்பிகள் கல்யாண பத்திரிகை வைப்பதற்காக வாரார்கள். ஆனால் அங்கு விஜயா இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார்கள். மேலும் விஜயா உள்ளே சென்றதும் மீனாவுக்கு கொடுமைக்கார மாமியார் அமைந்து விட்டார் என்று சந்திரா கவலைப்படுகிறார். ஆனால் இப்போது அவர்களின் நிலைமையை பார்த்தியா என்று பேசுகிறார்கள். இதை விஜயா ஒட்டு கேட்டு விடுகிறார். அதுக்கு பிறகு அங்கு மீனாவின் அம்மாவிடம், "என்னை பற்றி இப்படித்தான் சொல்லி வச்சிருக்கிறீங்களா?" என்று விஜயா வாக்குவாதம் செய்கிறார். "இனி ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க மாட்டேன்" என்று கூறிக்கொண்டிருக்கும் போதும் அங்கு முத்துவும் மீனாவும் வாரார்கள். மேலும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்க, மீனா இறுதியில் "நான் பதவியை ராஜினாமா செய்கிறேன்" என்று கூறி கிளம்புகிறார். ஆனால் முத்து அவரை தடுக்கிறார். அதே நேரத்தில் விஜயா, "நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். இன்னும் 2 நாட்கள் தான் டைம். அதற்குள்ள வீட்டை மீட்கல் என்று சொன்னால் நான் எங்கேயாவது சென்று விடுவேன்" என்று கண்டிஷன் போடுகிறார். இதனால் முத்து வேறு வழி இல்லாமல் 2 நாட்களுக்குள்ள வீட்டை மீட்க முடியலன்னு சொன்னா என் 3 வாகனங்களையும் விற்று விடுகிறேன் என்று கூறுகிறார். இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்.